கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமி அந்த பூசாரி ஐயாவும் பேசிகிட்டு இருக்காங்களா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. ஆளை பார்க்க நல்ல வசதியான வீடு மாதிரி தான் தெரியுது, ஆனால் போகிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்கிறேம்மா, அதான் வந்துட்டு ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்ல அபிராமி வந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. புரியுதுமா, மனசில் ஏதோ சொல்ல முடியாத கஷ்டம், அதை தாங்கிக்க முடியாமல் தானே இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாசாமி நான் இந்த கோவிலே கொஞ்ச நாள் இருந்துட்டு நான் இங்கே இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்ல, இல்லைம்மா அதனால ஒன்றும் கிடையாது, ஆனால் நீங்கள் இங்கெல்லாம் தங்குவீங்களா அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும் யா நான் இங்கே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரிங்கம்மா இங்கே வந்துட்டு நீங்கள் சாமிக்கு வந்துட்டு தேவையான அந்த க்ளீன் பண்ணுறது அது எல்லாத்தையும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் இங்கேயே தங்குக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறேன். அபிராமி வந்துட்டு வீட்டில் ஆனந்த் பேசியிருப்பாங்களா, அதை யோசித்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அந்த கோவிலில் வந்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. அடுத்து இந்த பக்கம் காமிக்கிறாங்க. வீட்டில் என்னம்மா நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, ஆமடி செய் உன் கொழுந்தனார் கார்த்தி இருக்கானே என்ன அம்மா அம்மானு பைத்தியமாக அலைஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்ல, அம்மா நான் மட்டும் ஒன்று சொல்கிறேன் பார்த்துக்கோ, வெளியில் கோச்சிக்கிட்டு போன அத்தை திருப்பி வீட்டுக்கே வரவே கூடாது, அப்படி மட்டும் வந்துட்டாங்கன்னு வையி நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்காதுமா, இந்த ஒட்டுமொட்டை சொத்துக்கும் நீ என்னை வந்துட்டு முதலாளியாக உட்கார வைப்பேன்னு சொல்லியிருக்க, அதுக்கான எந்த வேலையை நீ இன்னும் பார்க்குற மாதிரியே தெரியவே இல்லையே, அவங்க வந்துட்டாங்கன்னா இது எதுவுமே நடக்காதுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு தாண்டி நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், அவள் இருக்கல்ல ரியா, அவளை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டா தாண்டி இது நடக்கும் அப்படின்னு சொல்ல, அவளால் என்னம்மா நமக்கு ஆகும், அவளுக்கே நம்ம தான் உதவி செஞ்சோம், இப்போ சொத்தும் பிரிக்கலன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கைவச ஐடியா இருக்குடி வா அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் இவங்க தாய் கிழவிக 2 பேரும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு உன்னோட ஹஸ்பண்டு அப்போ என்னமோ வேகமாக பேசினான் தான், ஆனால் இப்போது அம்மா பக்கம் சாஞ்சிட்டானா என்ன பண்ணுறது, ஏன்னா இவங்க மாமியாரை சும்மா சொல்லக்கூடாது, சென்டிமெண்ட்டாக அப்படி இப்படின்னு ஏதாவது பேசி மனசை மாற்றி சொத்தை பிரிக்க விட மாட்டாங்கன்னு நினச்சோம், இப்போ பாரு வீட்டை விட்டே கோச்சிட்டு போயிட்டாங்க, நாளை பின்ன வந்ததுக்கப்புறம் அம்மா மேலே பாசத்தில் உருகி திடீர்னு மீனாட்சி அவங்க அம்மான்னு சொல்லிட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவ, அதனால தான் எங்கள் கூட சேர்ந்துக்கோ, உனக்கு சொத்தும் கிடைக்கும் அவனும் கிடைப்பா, எங்களுக்குரிய பங்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்ல, ரியா வந்துட்டு யோசிக்கிறாங்க. யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ எங்கள் கூட சேர்றதா நல்லது அப்படின்னு சொல்ல, சரி இப்போ என்ன பண்ணுறது, அதுக்கு அவங்க தான் கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்களே, அவங்க திருப்பி வரணும்னு கார்த்தி வேற விடாப்பிடியாக அலைஞ்சிட்டு இருக்காரு, அதில் இந்த கார்த்தியை மீறி நம்மளால் எதுவும் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இங்கே பாரு வெளியில் போன அபிராமி திருப்பி வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, மனசு கஷ்டப்பட்டு போன அபிராமி தற்கொலை பண்ணிட்டான்ற நியூஸ் மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்ல, அது எப்படி நடக்கும், கார்த்தி தான் முழு மூச்சை தேடிட்டு இருக்காரு, அவரை மீறி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரியா கேட்க, அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, கார்த்தி கண்ணில் படுறதுக்கு முன்னாடி அந்த அபிராமியை ஆள் வச்சு தேடி நம்ம கண்ணில் படுற மாதிரி பண்ணிட்டா, அப்படிப்பட்ட அபிராமியை நம்மளே தீர்த்து கட்டிட்டு அவள் வீட்டுக்கே வர முடியாத மாதிரி அவள் பணத்தை மட்டும் எல்லோரும் முன்னாடி காமிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரியா வந்துட்டு ஒரு மாதிரி திகச்சு போய் பார்க்குறாங்க. என்னடா இது நம்ம வந்து சொத்தில் கை வச்சா இதுக்கு உயிரிலே கை வைக்கிதுகளே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி முழிச்சு நின்று பார்த்துட்டு இருக்க, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா, மாட்டிக்கிட்டோன்னா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் மாட்ட மாட்டோம், நம்ம இப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு சொத்து கிடைக்கும், வாழ்க்கைக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ரியா வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு. எப்படி வந்துட்டு அபிராமி இந்த கோவிலில் இருப்பாங்க, அதாவது 100 நாள் பிச்சைக்காரன் அந்த மூவி இருக்குல்ல, அதையே அப்படியே வந்துட்டு கார்த்திகை தீபத்தில் எடுத்துட்டாங்க. ஐயோ டப்பிங் சீரியல் தான் எடுக்கிறீங்க, அந்த பக்கம் இருந்து எடுக்கிற ஸ்கிரிப்டையாவது கரெக்டாக எடுப்பீங்களா, அதையும் ஏன்டா அப்படி கொலவரை பண்ணுறீங்க, அதுக்கும் மேலே இந்த செத்த கிழவிக 3 பேர் சொத்துக்காக பண்ணுற அலப்புறம் இருக்கே, ஐயோ ஒரே வீட்டுக்குள்ளே பேசுவாங்களாம், ஆனால் இவங்க பேசுகிறது யாருக்கும் தெரியாதான், ஐயோ அவர் முட்டாளா இல்லை பார்க்குற நம்மளை முட்டாளா என்னதான் நினச்சிட்டு இருக்காருன்னே தெரியல, சுத்தமாக சீரியல் வந்துட்டு ஒரு மாதிரி ட்ராக்கில் போய்கிட்டு இருக்கு மொக்கையாகவும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த எபிசோடு ப்ரோமோ உங்களுக்கு மனதளவில் எந்த மாதிரி பாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க.